ஹலோ எவ்ரிவன், இது ஹவாய் ஹோனோலுலுவில் எங்களோட செகண்ட் டே. இன்றைக்கி நம்ம ஒரு ஃபால்ஸ் பார்க்குறதுக்காக கிளம்பியிருக்கோம். ஃபால்ஸ் போகிற வழியில் அப்படியே ஒரு ஹைக்கிங் பண்ணலான்னு ஒரு பிளான். நம்ம போகிற ஃபால்ஸோட நேம் மனுவா ஃபால்ஸ். போகிற வழி ஃபுல்லாக மவுண்டென்ஸாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. மவுண்ட் எவரெஸ்ட் தான் மிக உயரமான மவுண்டன்னு நம்ம படிச்சிருப்போம். ஆனால் வேர்ல்ட்ஸ் டாலஸ்ட் மவுண்டன் மவுனா கியா ஹவாயில் இருக்கிற பிக் ஐலாண்டில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. டெக்னிக்கலி இது மவுண்ட் எவரெஸ்ட்டை விட உயரமானது கடலடியிலிருந்து அளக்கும்போது. ஸோ பிக் ஐலாண்ட் போனால் இந்த மவுண்டனை விசிட் பண்ணலாம். நம்ம இப்போ வந்திருக்கிற ஐலாண்ட் ஓவாஹூ, த கேதரிங் பிளேஸ் அண்ட் த மோஸ்ட் பாப்புலேட்டட் ஹவாயன் ஐலாண்ட். ஹவாயோட நிக் நேம் என்னன்னு தெரியுமா? அது ரெயின்போ ஸ்டேட்டுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக மழையும் பெய்யும், கூடவே வெயிலும் இருக்கும். ஸோ அதனால் இது ரெயின்போ ஸ்டேட்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம மனோவா ஃபால்ஸ் ட்ரெயிலுக்கு சேர்ந்துட்டோம். இந்த ட்ரெயிலோட டிஸ்டன்ஸ் 1.6 மைல்ஸ். அதுவும் இந்த தூரத்தில் தெரிகிற அந்த வாட்டர் ஃபால்ஸ் கிட்ட தாங்க நம்ம ஹைக் பண்ணி போக போகிறோம். ஸோ அப்ராக்சிமேட்டாக 1 to 1.5 hours ஆகும் ரீச் ஆகிறதுக்கு. இந்த பிளேஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி எப்போவுமே வெதர் செக் பண்ணிட்டு போகணும். ஏன்னா மழை வந்துக்கிட்டே இருக்கும் அடிக்கடி. நாங்கள் செக் பண்ணிட்டு தான் போனோம். பட் ஸ்டில் மழை வந்துடுச்சு. ரோடு மட் அண்ட் ஸ்லிப்பரியாக இருந்துச்சு ரொம்ப. பட் மழையில் நனைஞ்சிட்டே வி மேனேஜ் டு டூ த ஹைக்கிங் ஆக்சுவலாக. ஃபைனலி வி அரைவ்ட் அட் த ஃபால்ஸ். பக்கத்தில் அருவி கொட்டுற சவுண்டு கேட்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இவ்வளோ தூரம் ஹைக் பண்ணி வந்தது வேர்த்துன்னு தோணுச்சு. ஃபால்ஸ்லேருந்து தண்ணி கொட்டுற இடத்துக்கெல்லாம் நம்ம போகக்கூடாது. பிகாஸ் இட் இஸ் நாட் அலவுட். அண்ட் ஸ்விம்மிங்கும் இங்கே அலவுட் கிடையாது. ஸோ தூரத்துலேருந்தே ஃபால்ஸை ரசிச்சுட்டு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு திரும்பி வந்தாச்சு. அடுத்து நம்ம சீக்கு போய் ஸ்னார்க்லிங் பண்ண போகிறோம். சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ மீ ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.